ஆஹா, அதத்தான் நானும் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இப்படி கத்துற? அங்க யாராச்சும் இருப்பாங்க. அமைதியா இரு. அதுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் இரு, நான் அப்புறம் கால் பண்றேன். பாஸ்டர், கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு என்னதான் ஆச்சு? ஏய், கொஞ்சம் நில்லு. பாஸ்டர், யாராவது தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. என்னோட பேரு. தயவு செஞ்சு என்ன ஒண்ணு பண்ணிடாத. இது ஏதோ கோஸ்ட் மாதிரி இருக்கு. பெஞ்சமின், எதுக்காக நான் உன்னை விடுறதா இல்ல. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. சாரி அங்கிள் சீஃப், நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ண இங்க வரல. அது சரி, நீங்க என்ன கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? கோஸ்ட பிடிக்க போறேன். போதும், உங்க விளையாட்டை இதோட நிறுத்திக்கங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் கோஸ்ட் பேஷஸோட பிரச்சனையும் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, எதுக்கு நீ இப்ப இப்படி சொன்ன? அவங்க இங்க வந்தாங்கன்னா நல்லா தானே இருக்கும். அவங்க தான் ஹீரோஸ். நான் சொல்றத கேளு ட்ராப். கோஸ்ட்ன்றது உண்மைதான்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால கோஸ்ட் அங்க இங்கன்னு வந்து மக்களை மிரட்டுறது உண்மையாதான் இருக்கும். ஓகே, மொத்தத்துல நீங்களும் இப்ப கோஸ்ட நம்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. இப்ப இந்த சிட்டி முழுக்க கோஸ்டும் ஈவில்ஸும் தான் நிறைஞ்சிருக்கு. இப்போ அவங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க. கோஸ்ட பிடிக்கிறதுக்காக தான் அந்த கோஸ்ட் பேஷர்ஸ் ஒரு டீமா இங்க வந்திருக்காங்க. அதாவது கோஸ்ட பிடிக்கிறவங்க வந்து கோஸ்ட புடிச்சிட்டு போயிருவாங்களா என்ன? இல்ல ட்ராப், கோஸ்ட் பேஷர்ஸ் எல்லாரும் கோஸ்ட் எங்க பதுங்கி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். கோஸ்ட பிடிக்கிறவங்க இங்க வந்திருக்காங்களா? எதுக்கு வந்திருக்காங்க? அவங்க தப்பானவங்க உங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள வச்சு எப்படி ஸ்டோரி எடுக்கிறது? நான் ஏத்துப்பேன். அதுக்கு கொஞ்சம் எனக்கு ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இல்லனா ஒரு நல்ல ஜர்னலிஸ்ட் எதையுமே நம்ப மாட்டான். எப்படியாவது அதை நான் தேடி கண்டுபிடிச்சாங்க. ஒரு முக்கியமான விஷயம், கோஸ்ட் பேஷியஸ் அவங்க வந்துட்டாங்க. தயவு செஞ்சு இனிமே யாரும் என்னோட பூந்தொட்டியை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சாரி அழகராஜா, நம்ம உடனே அங்க போய் ஆகணும். அது ரொம்ப தூரத்துல இல்ல. சரி வாங்க, இப்போ நாம சீக்கிரமா போனோம்னா அந்த கோஸ்ட் பேஷஸை எப்படியாவது சந்திச்சிடலாம். தள்ளி நில்லுங்க, எனக்கு வழி விடுங்க. என்ன நடக்குதுங்க? என்னன்னு கேக்குறல? நான் இங்க இருக்கேன். ஏய், இங்க பாருங்க, நான் இங்க இருக்கேன். ரைட், இது கீழே வரைக்கும் நாம போய் இதோட நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. உங்க டென்ஷன் எல்லாமே பறந்து போயிடும். தேங்க் யூ டியா, நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. உங்க உயிரை காப்பாத்துனது நான் தான். கிரேயட் மோவே, லீடர் ஆஃப் த கோஸ்ட் பேஷன். நான் ஆலினால் அழகுராஜா. எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு. அழகுராஜா, நீங்க தான் பெரிய ஜர்னலிஸ்ட் ஆச்சே. நாங்க டிடெக்டிவ் வேலையும் பாக்குறது உண்டு. நீங்க அதுவும் பண்ணுவீங்களா? எங்களுக்கு பேய பிடிக்கவும் ஓட்டவும் மட்டும்தான் தெரியும். அங்க பாருங்க டெக்ஸ், அவனுக்கு கோஸ்ட பத்தின எல்லா ரகசியங்களும் நல்லாவே தெரியும்.
ஆஹா. சரியா சொன்னீங்க. அப்புறம் அவன் தான் ஜெரி, ரியல் பிரெயின் பாக்ஸ். அதிரடியா செயல்படுறவன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மிஸ் மோபேன். ஆனா நான் இந்த சீனை கொஞ்சம் க்ளோஸா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது கோஸ்ட். ஓகே, இதுக்கு மேலயும் கோஸ்ட் அங்க எங்கயாவது பாத்தீங்கன்னா பயப்படாதீங்க, நான் இங்க தான் இருக்கேன். இல்ல. என்ன கூப்பிடுங்க. ஓகே லாரி, நேரம் வந்துடு. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். இப்போ நான் மறுபடியும் இந்த பள்ளத்துக்குள்ள இறங்கி கோஸ்ட் எல்லாம் எங்க இருந்து வருதுன்றத நான் கண்டுபிடிக்க போறேன். அங்க ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. அங்க இருந்து கோஸ்ட் வருது. அது எங்க இருந்து வருதுன்னு யாருக்கும் தெரியல. கோஸ்ட் எதுக்காக ஒரு கட்டரை உருவாக்கணும்? அதெல்லாம் என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீங்க பார்க்கணும்னா சீக்கிரம் போய் பார்த்துட்டு வாங்க. எங்களுக்கு லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க, அந்த ஜென்டில்மேன்ஸ் எல்லாம் லஞ்சுக்கு போயிருக்காங்க. ஓகே. அழகராஜா, கொஞ்சம் அங்க பாருங்க. ஆமா, இது என்னது? இத பாக்கும்போது கிட்ட அடடே, இங்க 2 கோஸ்ட் இருக்கும் போல இருக்கு. ஹாய் கோஸ்ட். இல்ல, நாங்க கோஸ்ட் இல்ல. இங்க ஏதாவது கோஸ்ட் இருக்கான்னு பார்க்க வந்தோம். ஓ, உங்களுக்கு ஒரு வேளை அப்படி தோணி இருக்கலாம். ஆனா இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அத முதல்ல நான் தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா, சரி. பரவாயில்லையே மிஸ்டர் அழகுராஜா, அதுக்கு நீங்க இப்ப ஆர்வமா கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நாங்க 2 பேரும் அப்படிதான். அத நினைச்சு இங்க பெருமைப்படுறோம். பாருங்க, எல்லாரும் வெளியில வந்து பேசுங்க. எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாண்ட்விச்சோட டீ சாப்பிடுற நேரம் வந்துரும். நீங்க அத பார்த்து பயப்பட தேவையில்லை அங்கிள். அது அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. சிட்டி முழுக்க பயந்து நடுங்குறாங்களே, அதனால கோஸ்ட்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்றத நாம தான் நிரூபிச்சாகணும். அது எதுவா இருந்தாலும் சரி. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா அதுங்க பார்க்க நல்லவங்களா தெரியுதே. அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? கிளாக். அது மூலமா நாம எதை வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். எங்க காட்டுங்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டியதானே? இனிமே எந்த தாக்குதல் நடந்தாலும் ஈஸியா நம்ம கோஸ்ட கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள பதுங்கி இருந்து புடிச்சாகணும். எதுக்காக அவங்கள பிடிக்கணும் நீங்க இந்த அளவுக்கு அடம்பிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஹோம்லெஸ் ஆன கோஸ்ட்ஸ். ஓ, பேசாம நானும் அவங்க டீம்ல ஒருத்தனா இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லையா? பரவாயில்ல, நீ சொன்ன இந்த ஐடியா ரொம்ப மோசமானது இல்ல. இன்னொரு மிஷனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு அதை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, எனக்கும் தான். அடுத்து என்ன பண்ண போறோம்? ஜனங்க எல்லாரும் நம்மள பாராட்டிட்டு இருக்காங்க. ஹேய், நான் இதோ வந்துட்டேன். நான் தான் நியூ மெம்பர் ஆஃப் பேஷர்ஸ். ட்ராப் அழகுராஜா, வாங்க போய் கோஸ்ட புடிச்சிட்டு வந்துருவோம். சாரி காய்ஸ், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நோ, ரியலி உங்க டீம்ல சேரணும்னு ஆசைப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன சேர்த்துக்கிறீங்களா? கமான் காய்ஸ், என்னால கத்துக்க முடியும். நான் ஒரு மவுஸ் ஆஃப் ஆக்ஷன். அதிரடி நடக்கிற இடத்துல நான் கண்டிப்பா இருப்பேன். என்ன பாருங்க ப்ளீஸ். ரியல் கோஸ்ட் ஸ்பேட்டலா. வேண்டாம். இங்க பாரு, இதை எந்த காரணத்தை கொண்டு டச் பண்ண கூடாது. இங்க பாருங்க, நாங்க ஏற்கனவே வேலை முடிச்சு ரொம்ப டயர்டா இருக்கோம். ஆமா, ஒரு வேலைக்கு இவனை சேர்த்துக்கிட்டா போன் கால்ஸ் வந்தா அட்டன் பண்ணுவான்ல. பாத்ரூமை க்ளீன் பண்ணுவியா? முதல்ல இவனை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? ஓகே ட்ராப், நீ எங்களோட சேர்ந்து. இங்க பாரு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இங்க வர போன் கால்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணு. ஓகே, எல்லாரும் ஏன் தலைகீழா நின்னுட்டு இருக்கீங்க? இதோ வரேன். ஹலோ, நாங்க தான் கோஸ்ட் பேஷர்ஸ். ஆமா, நாங்க இப்ப வந்துடுறோம். கோஸ்டோட அட்டகாசம் தாங்க முடியலன்றாங்க. நாம உடனே அந்த இடத்துக்கு போய் ஆகணும். சரி, நீங்க போங்க, நான் இங்கே இருந்து போன் கால்ஸ் அட்டெண்ட் பண்றேன். ஹேய் அழகுராஜா, நான் சாதிச்சிட்டேன். இவங்களோட ஜாயின் பண்ணிட்டேன். சரிதானே? ஆமா, இப்பதான் போனாங்க தி கிராண்ட் ஹோட்டல். அவங்க ஆக்ஷன் எடுக்க போயிருக்காங்க. உனக்கு அப்பப்போ மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். யப், நான் தான் இப்ப இங்க இன்சார்ஜ். நீ ரொம்ப நல்லா டிரைவ் பண்ணட்டியா? நீங்க தானே ஃபாஸ்டா போக சொன்னீங்க. அப்ப நான் என்ன பண்றது? ஆனா இதுவே பத்தாது. அங்க பாருங்க, நாம வரதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்க. அவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு எப்படி ஒரு புல்டோசர் கிடைச்சது?
எப்படிப்பட்ட கோஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. கமான் அங்கிள். போலாம். வாங்க அழகுராஜா, கோஸ்ட்ங்கிற ஒரு விஷயமே இல்ல. அப்புறம் எதுக்காக நம்ம அதை நினைச்சு பயப்படணும்? இதோ ஜாகிரதை பெஞ்சமின், எந்த ஆபத்துலயும் மாட்டிக்காம பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் அங்கிள். நான் கோஸ்ட பாத்துட்டு உடனே கேமரால போட்டோ எடுத்துறேன். அப்படியா? அந்த கோஸ்ட் பேஷியஸ் எப்படிதான் கோஸ்ட பிடிக்கிறாங்கன்னு தெரியல. திடீர்னு வந்திருக்காங்க. அவங்க முதல்ல எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க போல இருக்கு. டியா, நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை கோஸ்ட் வந்திருக்கு, அங்க பாருங்க.